ரெண்டு சம்பவங்க. ஃபஸ்ட்டு முதல் இதை பார்த்துடலாம். நமது அன்பு அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் இந்த டாஸ்மாக் ரிலேட்டட் இஷ்யூஸில் ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கிறாரு. ஸோ அது நல்ல விஷயந்தான். அவர் வந்து 717 ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தார். அதில் 430 ஷாப்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த டாஸ்மாக்குனால் பயனடைகிற ஊழியர்கள் இதனால் வந்து ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இயங்கிக்கிட்டு இருக்கிற டாஸ்மாக் கடைகள் ஈரோட்டில் 144 மொத்த கடையும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திருப்பூரில் க்ளோஸ் ஆகிருக்கு, நாமக்கல் சேலமில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து தஞ்சாவூர் திருச்சியிலாம் போராட்டம் நடத்த போகிறதா சொல்கிறாங்க. இதனால் அரசின் வருவாய் கிட்டத்தட்ட பல கோடிகள் வந்து டேமேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ என்ன அப்படின்னா என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த டாஸ்மாகில் ஒரு முக்கியமான விஷயம், பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்றத ஒரு கோர்ட் ஆர்டர் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த பாட்டில்களை வாங்கிட்டு போகிறவங்க வெளியில் போய் போட்டுடுறாங்க. அதனால் வந்து பப்ளிக் டேமேஜ் ஆகுது. அந்த பாட்டில் உடஞ்சி யாருக்காவது வந்து டேமேஜ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த பாட்டில் வந்து திருப்பி வந்து கொடுக்கணுன்ற ஒரு திட்டம் ஒன்று கவர்மெண்ட் வந்து கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டில் வந்து திருப்பி கொடுக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா எம்ஆர்பிக்கு மேலே எக்ஸ்ட்ரா வாங்குகிற 10 ரூபாயை வந்து அந்த அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க கஸ்டமர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. இதை வாபஸ் வாங்குங்கன்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கு போக இந்த டாஸ்மாக் கடைகளில் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்லாம் இந்த ஊழியர்களே பார்க்குறதாகவும் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் அரசே ஏற்றுக்குச்சு அப்படின்னா, இந்த பாட்டில் வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கடை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பீக் ஹவர்ஸில் வந்து இங்கே நல்லா பாட்டில் வரவங்களுக்கு விநியோகம் பண்ண முடியல. இந்த பாட்டிலை கலெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்களே ஒரு ஆளை வந்து நியமித்து இந்த பாட்டிலெலாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு சம்பளம் இவங்களே தான் கொடுக்குறதாக சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இந்த பாட்டில் திரும்பி பெற அந்த திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்மாகில் இருக்கிற மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் அரசை ஏற்றுக்கிட்டால் இந்த போராட்டத்தை நிறுத்திடும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த போராட்டம் ஓடிட்டுருக்கு. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை அருகில் ஒரு டாஸ்மாக் கடை அதாவது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. அதனால் ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க மக்கள். அவங்க வந்து ஆவேசமாக சொல்கிறாங்க, இந்த டாஸ்மாகை வந்து எடுக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஒரு சைடு வந்து இந்த போராட்டம், ஒரு சைடு இந்த போராட்டம். உண்மையிலே அண்ணனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அண்ணன் ஹேண்டில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நல்ல தீர்ப்பாக செய்வார். இந்த கடையெல்லாம் அண்ணன் எடுத்துருவார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அது என்ன நடக்குதுன்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.